தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவம். இன்றைய நாளில் நாங்கள் வந்திருக்கிற இடம் புளோமினே. புளோமில் என்று சொன்னாலே 93 பகுதியில், அதாவது பிரான்ஸில் 93 டிபார்ட்மெண்ட்டில் காணப்படுகிற மிக முக்கியமான ஒரு இடம் புளோமில். அதிகம் தமிழர்கள் வாழ்கிற ஒரு பகுதி. தமிழர்களுக்கு என்று ஒரு தனி மகத்துவத்தோட இந்த இடம் காணப்படுகிறது. இந்த இடத்துல இந்த வருடம் பிரான்சில் நடைபெற இருக்கின்ற நகர சபை தேர்தலில் நகர சபை, அதாவது மேயருக்கு உதவியாக ஒரு உறுப்பினராக ஒருவர் நிற்கிறார். அவருடைய பேர் கிங்ஸ்டன். பக்கத்தில் நிற்கிறார். அத்தோடு இவரை பற்றி நான் பர்சனல் சொல்ல போனால், இவர் 2020 2026 வரைக்கும் ஆண்டு வரைக்கும் பிரான்ஸில் இதே புளோமில் பகுதியில் நகர சபை உறுப்பினராகவும் இந்த புளோமில் பகுதியில் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அதை தாண்டி இந்த 6 வருட காலத்தில் இவருடைய சேவை மிகப்பெரிய சேவை. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த விடயங்களை பற்றி கதைக்க போகிறோம். அதை தாண்டி 2026 இருந்து அடுத்த 6 வருஷத்துக்கு இவர்கள் புளோமில் பகுதியில் எவ்வாறான சேவைகளை செய்ய போறாருங்கிறதை நாங்கள் அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் சிவம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். முதலில் வாழ்த்துக்கள். நன்றி. என்ன பிரச்சனை சொன்னால், உங்களுடைய நகர சபை தேர்தலில் நீங்கள் முதலும் இப்போ மீண்டும் உங்களுடைய கட்சியில் ஒரு உறுப்பினராக வேட்பாளராக நிற்கிறீர்கள். மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் மீண்டும் நிற்க சொல்லி இன்றைய நாளில் இந்த இடத்துல ஒரு மக்கள் சந்திப்பும் இடம்பெற இருக்கிறது. அத்தோடு நாங்கள் இன்றைய நாளை தாண்டி ஒரு பர்சனலாக கிங்ஸ்டன் என்று சொன்னால் யார், இவருக்கு ஒரு அரசியல் பலம் என்ன, இவர் தனிநபராக யார் என்கின்ற எல்லா விவரத்தோடையும் நாங்கள் உங்களோட கலைக்க போகிறோம். வணக்கம் சிவம். வணக்கம் எல்லாருக்கும். நான் கிங்ஸ்டன் ஞானநாயகம். இங்கே நகரசபை உறுப்பினராக 6 வருடமாக வேலை செய்துருக்கிறேன். தியரி மீனன் அவரோட. தியரி மீனன் எங்களோட கட்சி ரிப்பப்ளிக்கான் அவையோடு சேர்ந்து தான் வலதுசாரி கட்சியோட வேலை செய்துருக்கிறோம். நான் ஆரம்ப காலத்தில் எங்களோட பிள்ளைகள் இங்கே தமிழ் பாடசாலையில் தமிழ் படிப்பிக்க 2004ஆம் ஆண்டு தான், அந்த 5ஆம் ஆண்டில் தான் இந்த இது ஸ்டார்ட் ஆனது. நான் அசோசியேஷன் ஆக்களோட கொஞ்சம் வேலை செய்து நான் அறிமுகமானது இந்த வில்லுக்குள்ள, இந்த கிராமத்துக்கு அறிமுகமானது. ஒவ்வொரு அசோசியேஷன் ஆக்களோடையும் சேர்ந்து பிள்ளைகளோட படிப்பு அதில் ஓடி தெரிஞ்சு கேட்கல. 2014ஆம் ஆண்டு இந்த எலெக்ஷன் நடந்தது. அப்போ நாங்கள் ஓட் பண்ணாங்க. ஆனால் அப்பைக்கு நான் இந்த அரசியல் இதுகளில் வர்றதில் பெருசாக ஈடுபாடு இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் 2020 திருப்பி எலெக்ஷன் நடக்கல தியரி மீனன் அவர்கள் ஒரு நாள் என்ன கூப்பிட்டு கேட்டார், கிங்ஸ்டன், நீ இல்லாட்டி உன்னோட வைஃப் எங்களோட வேலை செய்ய வரணும், கட்டாயம் பயணம் செய்யணும். நான் உடனே பதில் சொல்லல அவருக்கு. அதுக்கு பிறகு வீட்டை போயிட்டு ஒரு 3-4 நாள் கழித்து வைஃபோட எல்லாம் வந்துட்டு மறுமொழி சொன்னான், ஓம் நான் பாரனோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்காண்டு. எதற்காக நான் அவருக்கு ஓமென்று சொன்னான்டா, நான் புளோமினில் 2000 ஆண்டுலேருந்து இருக்கிறேன். பிரான்ஸுக்கு வந்தது நான் 2000ஆம் ஆண்டு. இருக்கிறது புளோமினில் இவ்வளோ காலம், 26 வருஷம். அதாவது இப்போ நாங்கள் பிறந்து வளர்ந்து ஊரில் நான் 25 வயசில் இங்கே வந்தேன். இப்போ எனக்கு 51வது வயசாக போகுது. 25 வருஷம். அப்போ நாங்கள் பிறந்த நாடும் இருந்த நாடும் ஒரே மாதிரி தானே. மண்ணை நேசிக்கிறோம், அதேமாரி பிரான்ஸையும் நல்லா நேசிக்கிறோம். நேசிக்கல நான் பார்த்தது இங்கே என்னென்னா, 2000ஆம் ஆண்டெல்லாம் நாங்கள் இந்த வில்லில் இரவு நடக்க இயலாது, களவுகள் கூட, பறிக்கிறது. அடுத்தது நீங்கள் இந்த சித்தேத்தியல் இருக்குது. இதில் எல்லாம் ஆரம்ப காலத்தில் அங்கே தமிழாக்கள் ஃப்ரெஞ்சு படிக்கிறது இங்கே தான். அந்த சித்தேத்தியல் ஒரு மேசம் இருந்தது. அதுக்கு படிக்க வாராக்கள் எல்லாம் என்ன செய்யறது, அதுக்குள்ளால ஒரு பாதை இருக்கு, ஷார்ட் கட்னு சொல்லுவேன் போகிறதுக்கு. அந்த ஷார்ட் கட் போகாமல் என்ன செய்யறது, பயத்தில் எங்களோட தமிழாக்கள் சுற்றி போகிறது. அவ்வளோத்துக்கு கூடுதலான களவுகள், அடுத்தது இந்த அந்த விற்பனைகள் அதுகள் எல்லாம் அப்படி இருக்கு. அப்போ நான் அந்த வில்ல நாங்கள் ஊரில் பிரச்சனை அடிபாடு அதுகளெல்லாம் பார்த்துட்டு இங்கே அந்த சில இதுகளை தண்டைக்குள்ள இவர் 2014ஆம் ஆண்டு இந்த வில்லுக்கு 2020க்குள்ளேயோ எவ்வளவோ மாற்றம். அதாவது செக்யூரிட்டி, முதலாவது போலீஸ் பாதுகாப்பு, கேமரா, அது இது அப்படி ஒரு நல்ல ஒரு இதாக கொண்டு வந்துட்டார். குறிப்பிட்ட ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கத்ரான் திரைசைக்கில் இப்போ 10க்கு உள்ளே இருக்கிற வில்லண்டு 10 வில்லுக்குள்ள அந்த கூடாது இப்போ களவு போகிறது அது போகிறதுக்குள்ள அப்படி இருந்த இடத்த இவர் 5க்குள்ளே கொண்டு வந்துட்டார். அவ்வளவு அந்த நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். அப்போ அதுகளெல்லாம் நான் பார்க்கல எனக்கு உண்மையில சந்தோஷமா இருந்தது. அவற்றை வேலை அடுத்தது படிப்பு, பிள்ளைகளோட படிப்பு, பள்ளிக்கூடம், விளையாட்டு, அதுகளெல்லாம் பார்க்கல. நாங்கள் அங்கே இழந்துட்டு வந்திருக்கிறோம் சில. அப்போ அதை
இவரோட போய் சேர்ந்தா இவர் வந்து இங்கதான் பாட்டன் மூன்றாவது தலைமுறை அவையில் வந்து மூன்றாவது தலைமுறை அப்படி இருந்திருக்கல. அப்ப அவர் வந்து வில்ல நேசிக்கிறார், இந்த கிராமத்தை அவர் நேசிக்கிறார். நேசிச்சு இப்ப கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவர் வந்து மக்களை நேசிக்கிறார். மக்களுக்கு நான் என்ன செய்யணும், இங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ஒரு வில் வளர்ந்து போனாதான் பிறகு மாவட்டம் மாகாணம் நாடுண்டு வரும். அதுக்கு பிறகு அப்ப அதுகளை செய்யலாம். அப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, கட்டாயம் உங்களுடைய அரசியல் அறிமுகம். இப்ப நாங்க வந்து உங்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க, நன்றி. தொடர்ச்சியா வந்து நீங்கள் இப்ப இருக்கிற கட்சி இந்த பேர் என்ன, இந்த கட்சி வந்து இவ்வளவு காலத்தில் எத்தனை வருஷமா புலோமில்ல ஆட்சியில் இருக்குன்னா இவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கிறது, பொதுமக்களை எல்லாருக்கும் எவ்வாறான வேலையில செய்துகிறார்? கட்சி வந்து நாங்கள் வந்து ரிப்பப்ளிக்கன் அண்டு வலதுசாரி கட்சியோடு தான் வேலை செய்வோம். இவர் வந்தது எங்களோட கட்சியோட தலைவர், இவர் தான் தியரிமினியான். ஓகே, இவர் தான் கட்சியோட தலைவர். இவருக்கு வந்து இசி தியரி என்று தான் இவற்றை எங்களோட இதில் எல்லாம் அடிச்சிருப்போம். அவர்கிட்ட அவருக்கு ஒரு பட்ட இசி பரி என்று என்ற மாதிரி அவர் இசி தியரி என்று அவர்கிட்ட ஒரு நேம் ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கிறார். இந்த 2014 இருந்து இவ்வளவு காலம் இவர் செய்தது இங்கே வந்து பாடசாலைகள், புது புது பாடசாலைகள் எல்லாம் கட்டி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் லூபுஷ் ஏர்போர்ட்டுக்கு முன்னால் சான் ஜோர்ஜ் அண்டு மியூசிக் சம்மந்தமான ஒரு புது பாடசாலை, அதுக்கு பக்கத்தில் பெரிய பார்க் அதுகள். பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா சீனியர், அதாவது வயதானவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல முதியோர்களுக்கு வயதான வீட்டு வசதிகள், மற்றும்படி போலீஸ் செக்யூரிட்டி. அதாவது முந்தி வந்து புளோமினியில் வந்து காலையில் 10 மணியிலிருந்து குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு தான் போலீஸ் முனிசிபல் வந்து சோவையும் ஒரு குறிப்பிட்ட கேமரா தான் இருந்தது. அப்படி கண்ட்ரோல் அது 2 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ வந்து 24 மணி நேரமும் 150 அப்போ 300 டபுள். இப்போ போலீஸ் சொல்லிக்க வந்து இந்த ஒரு நகரத்திலேயும் வந்து 2 கேட்டகரி போலீஸ் இருக்கும். ஒன்று வந்து நகர சபை போலீஸ், இன்னொன்று வந்து நோசோந்தி ஃப்ரான்சே போலீஸ். இப்போ உங்கள்கிட்ட வந்து 2 போலீஸும் இருக்கு இந்த ஏரியாவில்? 2 போலீஸும் இருக்கு. போலீஸ் கொமிசாரியா இருக்குது, புலோமினல் மேரிக்கு முன்னுக்கு இருக்குது. ஓகே, அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ? அதில் கிட்டத்தட்ட எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன்னா சில நகர சபையில வந்து குறைவா பாட்டு கொமசரியா கிடையாது, நகரசபை போலீஸ் நேஷனல் 2 பேர் தான் இருப்பாங்க. போலீஸ் முனிசிபல்ல 1-2 பேர் தான் இருக்கு. ஆனா இங்க வந்து போலீஸ் முனிசிபல்ல நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல வேலை செய்யறோம். கனவேர் வேலை செய்யணும் இங்க. அதாவது வந்து உங்க நகரம் வந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற 24 மணி நேரம் 24 மணி நேரம். பிறகு இப்ப போலீஸ்ண்டா இப்ப சும்மா மோட்டார் சைக்கிளும் கார்லையும் இல்ல, குதிரை போலீஸ் எல்லா இதுகளுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியா வச்சு செய்திருக்கணும். பாதுகாப்பு வந்து ஒரு சின்ன நாடு மாதிரி நான் சொல்லுவேன். உண்மையிலேயே பாதுகாப்புக்கு 100% தாண்டிட்டு அவ்வளவுக்கு நாங்கள் இப்ப இரவுல நாங்க 12 மணியோ 2 மணியோ நீங்க எந்த இடத்துக்கும் போய் வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது உங்களை ரோட்டுல வெளியில இறங்குனா உங்களை பார்த்துக்கண்டு ஒரு ஆள் இருக்குது. 24 மணி தியாலமும் உங்களை ஒரு ஆள் பார்த்துக்கண்டு இருக்குது. அதாவது மக்களுக்கான போக்குவரத்துகள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குரோம்பரி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப புதுசா மெட்ரோ அதுகள் இப்ப 3 மெட்ரோ வரப்போது புளோமினிலுக்கு சுத்தி. அப்ப இன்னும் வந்து குரோம்பரி என்றைக்குள்ள நல்ல இதா இருக்கு. புளோமினிலுக்குல வீட்டு திட்டங்கள், அந்த 10,000 வீட்டு திட்டம் நல்லா தான் போய்க்கணும். வீட்டு திட்டங்கள் நல்லா போய்க்கணும். அந்த வீட்டு திட்டங்கள் செய்யறதெல்லாம் சில பேர் சொல்றது என்னென்றால் இவர் ஒரே கட்டடமா கட்டினம் இல்ல, கட்டடம் இல்ல, குறைவு எஸ்பாஸ் வியர்த்தி இல்லை. இப்ப நாங்கள் ஒரு கட்டிடம் கட்டிக்கல இவ்வளவு மெட்கரையில் ஒரு இதன்றா அதுக்கேற்ற புல்தரையும் நாங்கள் கட்டாயம் காட்டியே அதுக்கேற்ற வேலை திட்டங்களோட தான் நாங்கள் ஒரு கட்டிடத்தை போய்கொண்டிருக்கோம். என்ன சொன்ன இப்ப 93 மாவட்டத்தில் அதிகமாக புதுசாக கட்டடங்கள் வந்து புளோமில்லி பகுதியில தான் அந்த பெரிய ஒரு வேலை திட்டம். அது காரணம் இந்த மெட்ரோ அண்டி வாரப்படியா மெட்ரோ அண்டிய பகுதியில வந்து நீங்க புதுசா வீட்டு திட்டங்களை ஆரம்பிச்சு கொண்டிருக்கீங்க. அது என்னண்டா அதுவும் இவரோட செரிமினியன் என்ற ஒரு சிந்தனை தான். அதாவது இப்ப நீங்க ஒரு புளோமினிலுக்கு உள்ள வாரீங்கண்டா அங்கோட என்ட்ரன்ஸ் வந்து வடிவா இருக்கணும் முதல். ஓகே, ஒரு இடத்துல நீங்க வெரைக்குள்ள பிளான் வீட்டு பிளான் சூப்பரா இருக்கும். அதாவது அவர்கிட்ட அதான் அந்த நீங்க ஒரு வெரைக்குள்ள அந்த என்ட்ரன்ஸ் வந்து உங்களை கவர் ஆகணும். ஒரு நகரம் உங்களை வரவேற்கல ஒரு அந்த இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா பரிசுக்குள்ள போறோம். பரிசு இந்த கட்டடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்தியா இருக்கும், ஒரு மாதிரி வடிவமா இருக்கும். இதுக்குள்ள வந்துட்டு நம்ம பரிசுக்குள்ள நிக்கிறோம் மட்டும் தெரியும். ஆனா அதே மாதிரி புளோமிலுக்குள்ள நீங்க ஒரு கார் எடுத்து கொண்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தா நம்ம இந்த கட்டடங்கள் புது சவார கட்டடம் அத்தனை வந்து ஒரே மாதிரி அந்த முகங்கள் பின்பக்கம் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதுதான் அவற்ற ஐடியால தான். ஆனா உண்மையிலே அது பாருங்க இப்ப உங்களுக்கே விளங்குது. அது அதே மாதிரி தான் நாங்கள் இந்த ஒவ்வொரு இப்போ புளோமினி லகார், செவ்ரோன் லகார், ஒல்னிஸ்வா லகார்ண்டா முந்தி மக்கள் வந்து இறங்கி வெளியில வர்றதுக்கு ஒரு பயம் மாதிரி.
இப்போ வந்து செக்யூரிட்டிலையும் நல்லம், அதே மாதிரி நீங்க வெளியில வரைக்கும் ஒரு வடிவான. இப்ப உங்களுடைய கட்சி ரீதியா 2026க்கான தேர்தல் விஞ்ஞாபனம், அதாவது தமிழ்ல நாம தேர்தல் விஞ்ஞாபனம் சொல்லுவோம். அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்னென்ன வச்சுக்கிறீங்க, குறிப்பா ஒரு சில விஷயங்களை சொல்லுங்க. மிச்சத்தை வந்து நாங்கள் இந்த வீடியோல மக்களுக்கு போடுவோம். ஓகே, அதாவது முதலாவது வந்து படிப்பு, எஜுகேஷனுக்கு வந்து ஸ்ரீலாங் கொண்டு ஒரு 3 லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஒரு புள்ள 3 லாங்குவேஜ் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் 2028 லுக்லர் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பக்கத்தில் ஏர்லைக்யூட் ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் இப்போ இல்லை, அதுக்கு தான் இப்போ எல்லாம் இதடிக்க. அதில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடம் வருது ஸ்ரீலாங். எல்லா வகுப்புகளும் இருக்கு அதில். அது கட்டி முடிச்ச பிறகு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி தான். ஓகே, பிரைவேட் ஸ்கூல். ஆனால் புலோமினில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை. ஓகே, முன்னுரிமை புலோமினில் வாக்கு. அதுக்கு பிறகு மற்றாக்களுக்கு. அதில் வந்து இப்போ என்னென்னா எங்களோட பிள்ளைகள் இங்கே 6 மாதம் படிக்கிற பிள்ளைகள் வந்து எத்தாஜூனி இல்லாட்டி சைனா ஒரு வேறு நாட்டுக்கு போயிட்டு அவங்களோட லாங்குவேஜையும் படித்து அது செய்கிற மாதிரி, அங்கே இருக்கிறார்கள் இங்கே வர மாதிரி, அப்படி ஸ்ரீலாங் அந்த 3 லாங்குவேஜை வந்து ஒரே இதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். ஓகே, கட்டாயம். என்ன சொன்னால் உலகம் வந்து மாறிக்கொண்டு இருக்குது. தனியாக நம்ம ஒரே மொழியில் பேசி கொண்டு இருக்கவும் இல்லாத, அப்போ அதுக்கேற்ற மாதிரி மொழியும் வந்து முக்கிய மக்களுக்கு இல்லையா? நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக வேறு என்ன ஒர்க் பிளான் பண்ணி. அடுத்தது வந்து இப்போ எங்களோட லகார் பார்த்தீங்கன்னா, லகாருக்கு முன்னுக்கு வந்து அந்த பாலம் வந்து 2 பஸ் போகிறதுக்கு எவ்வளோ காலமாக ஒரு சரியான அந்த பாலம் வந்து நாங்கள் பசாஜ் தோண்டு, அதாவது நடப்பாதை வந்து ஒரு கரையில் செய்து அதை வந்து பெரிதாக்கி ஒரு ஆக்சிடென்ட்டோ அதுகளாக, அதாவது தனியாக வந்து நடபாதை கொண்டு ஒரு தனியாக கொடுத்து கொண்டு இந்த 2 பக்கத்தையும் உடைச்சு நல்ல விஷயம் செய்யுங்க. அடுத்தது மார்க்கெட்டுகள். நம்ம மார்க்கெட் இருக்கிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் பழமை வாய்ந்த அதுகளாக. பழமை இந்த ஏரியாவில் எத்தனை மார்க்கெட் இருக்கு? 3 மார்க்கெட் இருக்கு. ஒன்று சிச்சேச்சியா, சூட்ல கசனோவா, அடுத்தது சோந்த்ர். இங்கே இதுல பெரிய மார்க்கெட் எது? சோந்த்ர் சென்டருக்கு தான். ஆனா அந்த இடத்துல சென்டருக்குள்ள வந்து கூடுதலா கடைகள் அதெல்லாம் இருக்கிறபடியா போக்குவரத்து நெரிசல் கடுமையாக காணப்படுது தானே. அதுக்காண்டி தான் இப்போ அந்த மார்க்கெட்டை வந்து அவற்ற ப்ரோக்ராமில் நான் அந்த புத்தகம் கொன்றையில் உங்களுக்கு இல்லாட்டி அந்த ஃபோட்டோவோட உங்களுக்கு இந்த வீடியோவில் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு. பிறகு அதில் வந்து எல்லாம் பிளான் எல்லாமே இருக்குது. கடைகள் உள்ள ஒரு இப்போ இருக்கிற மார்க்கெட் இடத்துல வந்து பில்டிங் வந்து கீழே வந்து கடைகள் எல்லாம் வர்ற மாதிரியும், மார்க்கெட் வந்து இங்கால ஒரு இடத்துல வேறையா வந்து சனங்கள் வந்து ஒரு நல்ல இதாக இருக்கிற மாதிரியும் தான். அப்படி மேற்கொண்டு நிறைய வேலை திட்டங்களை இவங்களை வச்சுக்கணும். எல்லா வேலை திட்டத்தையும் நாங்கள் கதைக்க இல்லாத இந்த வீடியோ பதிவில் விடுறோம். அதை தாண்டி எங்களுடைய மற்ற கேள்விக்கு போவோம். இப்போ 93 டிபார்ட்மெண்ட் இந்த ஏரியாக்கள், இந்த புலோமில் என்ற பகுதி நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான பகுதி என்று சொன்னதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பகுதியில் எங்களுடைய தாயகம் சம்பந்தப்பட்ட நிறைய வேலை திட்டங்களை இவங்க செய்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அளவில். அதை தாண்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் நின்று பேசுகிற இடம் வந்து ஒரு தமிழ் கட்டிடம்னு சொன்னால் அதுக்காக நாங்கள் தமிழ் சொந்தம் கொண்டாடியில் ஒரு கட்டிடம், பெரிய ஒரு கட்டிடம். இந்த கட்டிடத்தை வந்து இந்த புலோமில் செனத்தர் வந்து 6 வருஷம் இதை தாண்டி நிறைய வேலை திட்டங்களை தமிழ் மக்களுக்காக செய்திருக்கிறோம். என்னென்ன வேலையை செய்திருக்கணும், இனி என்னென்ன வேலைகள் செய்ய போறோம்ன்றதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக வணக்கம். 2020 அவர் வந்து என்ன கூப்பிட்டாங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கூப்பிடைகளை நாங்கள் வந்து தமிழர். அப்பைக்கு வந்து நான் அவரோட போயிட்டு பீரோல கதை கேட்கல, எங்கட வரலாறு அப்போதான் அவருக்கு அதை வெற்றி கொஞ்சம் கூடுதலான அனுபவம் வந்தது. ஊர்ல என்ன நடந்தது, தலைவர் அண்ட ஆறு, எங்களுக்கு என்ன நடந்தது, இனப்படுகொலை எப்படி, அது இது அண்டு கணக்க இதுகளை வந்து அவருக்கு நான் விளக்க கொடுத்தோன்னா அவர் கணக்கை உள்வாங்கி அவர் திருப்பி ஒரு ரிசர்ச் செய்ய வலிக்கிட்டு கணக்கங்களை பற்றி இதண்டி அதுக்கு பிறகு சொன்னவர் 2020 எலெக்ஷனில் நாங்கள் வின் பண்ண முதலே 2014 இருந்தே மேல இருக்கிறபடியா அப்போ சொன்னவர், உங்களுக்கு முதலாவது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அந்த நினைவு இப்ப இருக்குது. எத்தனையாம் ஆண்டு நீங்க அந்த 2020 அதே 2020 திருப்பி ஒரு 2 மாசம் கழிச்சு இந்த பாடசாலை, அதாவது தமிழ் பாடசாலை வந்து முந்தி அந்த சத்தோதோன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கஷ்டமான பாதைகளுக்கு போயிட்டு அடுத்தது வந்து அது ஒரு ஊர்ல தண்ணி டேங்கன்னு சொல்லுவோம் நாங்கள். அது மாதிரி தான் அந்த பில்டிங் படிப்படி சரியான கஷ்டம், வெளியில எல்லாம் பிள்ளைகள் சரியான கஷ்டப்பட்டு. அப்ப சொன்னார், நான் உங்களுக்கு படிப்பு வசதிக்கு உங்களுக்கு ஒரு கட்டிடம் நான் அப்படியே அடிச்சு தாருனேன். அப்போ அதன் மூலமா தான் இந்த கட்டிடம் எங்களுக்கு தந்திருக்குது. இதுல சுமார் எத்தனை மேக்கரை? 400 மேக்கரை. கீழே 200, மேலே 200. சூப்பர். கீழே வந்து நாங்கள் 3 சாலை வச்சிருக்கிறோம். டான்ஸ், எங்களோட கலை, நாட்டியம், கராட்டி, அது இது என்று கலை சம்பந்தமான இதுகளும். மேலே வந்து வகுப்புகள், கிளாஸ் ஸ்கூல் மாதிரி கிளாஸ் ரூம் மேலே அப்படித்தான். அதாவது வந்து புலோமில் தமிழ்ச்சோலை இங்கே தான் இயங்குது தமிழ்ச்சோலை. அடுத்தது என்னென்ன புலோமினில் வந்து இப்போ இவ்வளவு சங்கங்களுக்கும்
ஒரு தலைமை சங்கம் ஒன்று இருக்குது புலோமினில் தமிழ் மக்கள் புலோங்கோ தமிழ் என்று சொல்லி அதுதான் ஷெப்போ மெயின் சங்கம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சோலை, தமிழ்ச்சோலை, கவின் கலையம், டான்ஸ், நித்திய தர்ப்பணம், தெய்வான நடனப்பள்ளி, ITF, இசை கதம்பம், டான்ஸ், குஹு அந்த கராட்டே அசோசியேஷன், நித்திய தர்ப்பணம். இதுல 2-3 நடன டீச்சர்ஸ் மாதிரி பழக்கினம் இங்க தனிநபரு கண்டு யாரும் கொடுக்காம நீங்க யாரும் எல்லாருக்கும் புலோமினில இருக்கிறாங்க. தமிழ் கட்டடத்தை மட்டும் கொடுக்கல, தமிழே இந்த இடத்துல வாழுது தொடர்ச்சியா. உண்மையா, நிச்சயமா. அப்படி அன்றைக்குல இவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்து தான் நாங்கள் இங்கே தமிழ் மக்கள் வேலை செய்துட்டு இருக்கிறோம். இங்கே அப்போ ஒரு 10 அசோசியேஷன் இருக்கணும். இதை விட இன்னும் 2-3 அசோசியேஷன் இப்போ வெளியிலேருந்து எங்களோட வேலை உங்களுக்கு தெரியும். குமன் அண்டு அவைகள், அடுத்தது நிரா இங்கிலீஷ் ஆங்கில கல்வி எல்லாம் எங்களோட தான் சரியான ஒற்றுமை தமிழ் மக்கள். இங்கே நானும் புலோமில்ல வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நானும் 3 வருஷமா புலோமில்ல வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு வெளிப்படையா சொல்றேன். அதால நான் கொஞ்சம் ஒரு என்னுடைய விருப்பத்தோட சில விஷயங்களை நான் கதைச்சு கொள்றேன். புலோமில் உண்மைக்கு என்னுடைய சமூக வலைத்தளத்துல ஒரு வளர்ச்சி பாதையில புலோமில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணினது. அதுக்காக வந்து நான் புலோமிலுக்கு திருப்பி நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கூப்பிடுவோம். தொடர்ச்சியா சொல்லுங்க. அப்படி கணக்கு வேலை திட்டங்கள் நாங்கள் தமிழாக்கள் அடுத்த ஃபியூச்சர் பிளான் தமிழாக்களுக்கு என்ன வச்சுக்கிறீங்க? வேற இன்னும் கணக்கு பிளான் இருக்குது. சொல்ல மாட்டோம், அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, தொடர்ச்சியா மேயர் முருகனை கண்டு கதைக்க போறோம். தொடர்ச்சியா நாங்கள் மீட்டிங்ல போவோம். மீட்டிங்ல என்ன விஷயங்களை கதைக்க போறோம்ன்ற பார்ப்போம். தொடர்ச்சியா கதைப்போம். பெரும்பாலும் வந்து எங்களுடைய பகுதி, அதாவது வந்து பெரும்பாலும் ஈழத்திலையும் சரி தமிழ்நாட்டிலையும் இருந்தாலும் சரி, கூடுதலா வந்து இளைஞர் அணின்னு சொன்னா இளைஞராக இருக்கிறவர் வந்து 69 இல்லை 70 வயது கடந்தவர் தான் இளைஞர் அணியில பொறுப்பாக இருப்பினும். இப்போவும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கணும், நம்முடைய நாடுகளையும் இருக்கணும். ஆனால் இந்த புலோமில் பகுதியில் இருக்கிற எங்களுடைய கிங்சன் அண்ணன் வயசு வந்து 51 வயசு. அவர் இன்றைய காலகட்டத்தில் தனக்கு கீழுக்கு ஒரு இளைஞர் அணி ஒன்று உருவாக்கி இருக்கிறார். இப்போ நான் வந்து அவரை தான் சந்திக்க போறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். நீங்க உங்களோட பேரை சொல்லி மக்களுக்கு அவருக்கு உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் சினேஷ். நீங்க இப்ப என்ன மாதிரி கட்டமைப்போட இங்க செயற்படுறீங்க? உங்களுக்கு இந்த இளைஞரின் என்ற பேரோட எவ்வளவு காலம் வேலை செய்றீங்க? நான் வந்து கொஞ்சம் வருஷமா வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். நான் வந்து கூட வந்து பிரெஞ்சு அரசியல் கட்சியில் இருக்கிறேன். ஓகே, சூப்பர். நான் ப்ளோமினியரை நான் ஜென் ரிப்பப்ளிக்காண்டி இருக்கிறேன். நான் கூட அந்த சென்ட்-சாந்தனி ஃபெடரேஷன் பாரி அந்த நேஷனல் ஃபுல்லாக இருக்கிறேன். ஆனால் கூட பாரிஸ் சென்ட்-சாந்தனிலாம் குறிப்பாக இருக்கிறேன். அதன் பின் கூட அந்த செனாட்டரோட கூட அவரோட பார்த்து பின் ஒரே காட்சி தான். அவரும் நானும் ஒரே காட்சி தான், ரிப்பப்ளிக்கா. ஓகே, நீங்க இருக்கிறதுங்க? நான் புலோமில இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து இந்த புலோமில பற்றி மக்களுக்கு நீங்க இதான் சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த செனட்டர் என்ன செய்திருக்கிறார்? நீங்க இங்கேயே படிச்சு இருக்கிறவங்க, அதில் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப செனட்டர் முதல் அவர் இருக்க வரமுறை வந்து எல்லாம் கூட வந்து கொஞ்சம் குழுப்படி போதல் ஒரு நல்ல அந்த எப்படி சொல்றது நல்ல சூழ்நிலை இல்லை. ஒன்றுமில்லை. அது பழைய காட்சி அவங்களுக்கு இந்த காசு எடுத்துவாங்க. உலகம் ஃபுல்லா ஊழல் இருக்கு. இங்க வந்து கொஞ்சம் இருக்கும், ஆனா அது பெரிய லெவல் இருக்கு. மக்கள் மத்தியில ஊழல் இருக்காது, ஆனா பெரிய லெவல்ல ஊழல். அவங்க வந்து உள்ளுக்குள்ள அந்த ஃபுல்லா அந்த போதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். சரியா? இவரை வந்து போலீஸ் முனிசிபால் வச்சு நாங்க அதெல்லாம் வந்து கிங்ஸ்டனோட கதைச்சிருக்கிறோம். அதாவது பெரிய நாங்க கேட்கிறோம், நீங்க ஒரு சின்ன வயதுல இருந்திருக்கிறபடியா உங்களுக்கு இந்த செனக்டரால என்ன மாதிரியான ஒரு செக்யூரிட்டி தெரியுமா? போலீஸ் நேஷனல் சொன்னேன் தானே. போலீஸ் நேஷனல் வரைக்கும் முதல் அது ஒன்றும் இல்ல. போலீஸ் இல்ல, போலீஸ் முனிசிபல் இல்ல. இப்ப ஒரு சரியாவும் இருக்கீங்க. அதான் கொமிசார் நேஷனல் இருக்குது, போலீஸ் முனிசிபல் இருக்குது. இப்ப வந்து இப்ப போன செப்டம்பர் வந்து அந்த மோட்டார் புத்தனம் மோட்டார் இருக்குது, குதிரையும் இருக்குது. அதான் இன்னும் கூட இன்னும் பெட்டரா வரும், கூட கம்மியா வரும். ஆனா இப்ப வந்து பிரான்ஸ் ஃபுல்லா எல்லாம் பிரான்ஸ் ஃபுல்லா வந்து 4e ville mieux gérée. 4e ville 4 சிட்டி வந்து ஃப்ரான்ஸ்ல மியூ ஜெரேரு அத ஃபுல்லா வழியா ஹேண்டில் பண்றது, வழியெல்லாம் அந்த ஜெஸ்டியும் வழியா ஜெரே பண்றது. ஓகே, இப்போ இது ஒரு என்னுடைய நான் நீண்ட வெளியில கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்விதான். உள்ளூராட்சி சபை, இப்போ நகர சபை தேர்தல், இதை பற்றி பெருசா மக்களுக்கு தெரியாது. பிரான்ஸ்ல இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எத்தனை டிபார்ட்மெண்ட், எத்தனை இடங்கள்ல நடைபெறுகிறது?
இப்ப பிரான்ஸ் ஃபுல்லா நடக்குது. எத்தனை இடங்கள்ல தெரியுமா உங்களுக்கு குறிப்பா? எல்லா மேரியில நடக்குதுன்னு தெரியும். ஆனா எவ்வளவு தெரியும்? எல்லா மேரியில தெரியும், எல்லா கொம்யூன்லயே தெரியும். எல்லா மேரிக்கும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மேயருடைய அதிகாரங்கள் என்னென்ன அவருக்கு இது இருக்குது சப்போர்ட்? ஒரு மேயர் ஒரு பதவியில வந்தா வந்து அவருக்கு எல்லாம் பவர் இருக்குது. சரியா, எல்லாம் பவரும் இருக்குது. பட் கூட வந்து ஒரு மேயரை வந்து எவ்வளோ அந்த அபிதாசம் எவ்வளோ ஆக்கள் அந்த இடத்துல நிற்க சிட்டில எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அந்த வீல்ல. சரியா, அதை பார்த்து என்னென்ன முக்கியம் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னா அவர் பார்த்தா செய்யணும். அவர் மட்டும் இல்லை, அவரும் கிட் முனிசிபாலும் இருக்கு. அதான் முக்கியம் தெரியுமா? எதிர்கட்சியும் இருக்கிறாங்க. அவர்த்து டீம் ஒன்று இருக்குது. அவர்கிட்ட டீம் ஒன்று இருக்குது. ஒரு அந்த எலெக்ஷன் பொறுத்தது, அந்த எவ்வளோ நீங்க ஓட்டு எடுக்க பொறுத்து அந்த அவருக்கு எவ்வளோ பேர் சீட்டு வரும் இருக்குது. சரியா, அந்த சீட்டு பொறுத்த பேண்டால் அவங்க சேர்ந்தா எல்லாம் சேர்ந்து வேலை செய்யறது. ஒரு ஆள் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. சரியா, ஒரு நல்ல டீம். அப்போ சிலத்தை சொன்ன மாதிரி அந்த கிங்ஸா இருக்கிறாங்க. தமிழுக்கு கொஞ்சம் அந்த ஈஸியா இருக்குது. அதெல்லாம் ஒரு டீம் தெரியுமா? ஒரு டீம் தான். தொடர்ச்சியா உங்களுடைய அரசியல் பயணம் எத்தனை வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இப்ப எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷமா ஸ்டார்ட் ஆகிட்டு. உங்களுடைய ஃபியூச்சர் நோக்கம் என்ன? ஃபியூச்சர் நோக்கம்னா ஒரு தமிழ்நாடு நேஷனல் ஸ்டேட்டுக்கு போகணும். சரியா, அதான் இந்த நோக்கம். சரியா, இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் தமிழ்னா இந்த ரிப்பப்ளிக்கான இருக்கிறேன். அந்த சென்ஸ் லெஜன் ரிப்பப்ளிக்கா இருந்தா அதுக்கு இப்போ வரைக்கும் நான் மட்டுமா இருக்கிறேன். சரியா, இன்னும் ஒரு அல்லது 2 வருஷத்துல இந்த பிரான்ஸ் பாராளுமன்ற எலெக்ஷன் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்க இருக்கு. இப்ப இந்த வருஷம் செப்டம்பர் வந்து எம்பிக்கு அர்வாசி ஒன்று பண்ணாங்க. அங்க வந்து கூட வந்து அந்த கிராண்ட் எலெக்டர்னு சொல்லுவாங்க. கிராண்ட் எலெக்டர் வந்தா அந்த கவுன்சில் முனிசிபோ பெரிய பெரிய ஆட்களை ஒர்க் பண்றது. சரியா, அதுக்கு பிறகு இப்ப அடுத்த வருஷம் வந்து பிரசிடென்சியல் இருக்குது. அதான் இப்ப வந்து எங்களுக்கு உண்மைக்கு சொல்ல போனா பெரிய அளவுல அரசியல் தெரியாது. இருந்தாலும் நீங்க சொல்லும் பட்சத்தில் மக்கள் தெரிஞ்சு நாங்களும் கற்றுக்கொள்றோம் சில விஷயங்களை. ஏன் தெரியுமா, இப்போ வரைக்கும் கூட தமிழாக்கல அக்கறை காத்துறீங்க அரசியல் மேல. சரியா, சூப்பர். முக்கியம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் மீட்டிங் போனா 2000 பேர் இருப்பாங்க. உண்மையில அந்த மாதிரி தமிழ் தெரியுமா? ஆனா அது நிக்கணும் தெரியுமா? என்னன்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா வியாபார ரீதியிலையும் கல்வி ரீதியிலையும் எங்களுடைய தமிழாக்கள் இருக்கிற வெற்றி இந்த அரசியல் ரீதியில இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த அரசியலாக ஈழத்திலையும் சரி நாங்கள் பெரிய அரசியல் இல்லை, பலமா இல்லை, உடைஞ்சு 10-15 இருக்கிறோம். அது என்ன தெரியுமா, அதுக்கும் ஒரு ஊக்கம் வேணும் தெரியுமா? ஊக்கம் வேணும், அது தெரியும் போகணும். சரி பண்ணி இஞ்சி இருந்து கொண்டும் போகாம இருக்கிறாங்க தெரியுமா? அது இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. அடுத்த தலைமுறை இளைஞர்கள் யுவதிகள் பிரான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசியல் ஏன் ஈழத்தமிழர்களுக்கு முக்கியம்? எங்க தமிழுக்கு கூட அந்த குவாலிட்டி எல்லாம் இருக்குது. சரியா, படிப்புல இருந்து பிசிக்ல இருந்து எல்லாம் திறமையும் இருக்குது. அரும் அரசியலும் காட்டணுமே தெரியுமா? அரசியல் தான் அங்க எதிர்காலம். அதை மறக்கக்கூடாது. தம்பியுடைய கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அடுத்த தலைமுறை இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யுவதிகள் உங்களுடைய கல்வியில மற்றும் வியாபாரம் பொருளாதாரத்தில் நீங்கள் காட்டுற அக்கறை உண்மைக்கு தம்பி சொன்ன மாதிரி அரசியலையும் காட்டுங்க. அப்படி நீங்கள் ஒரு அரசியல் ரீதியான பலமாக இருந்தால்தான் எங்களுடைய கனவு ஈழக் கனவு வந்து ஒரு நாள் ஏனும் ஒழிக்கும். எப்படி யூதர்கள் தங்களுக்கு ஒரு நாட்டை வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்டு அடைஞ்சார்களோ அதே மாதிரி எங்களுடைய ஒரு ஈழக்கனவுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. எங்களுடைய நாடு, எங்களுடைய தேசம். நாங்கள் 10,000 கிலோமீட்டர் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இங்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அரசியல் ரீதியாக போராடி கொண்டிருக்கிற இளைஞர்கள் மட்டுமில்லை, இளைஞர்கள் யுவதிகள் அனைவருமே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு போராட்டம் எப்பவும் வெற்றியுடையணும்னு சொன்னா ஒரு அரசியலே சரியான தீர்வாக இருக்கும். நன்றி தம்பி, உங்களுடைய சந்திப்போம். வணக்கம் எல்லாருக்கும். திரும்பவும் இது வந்து எங்களோட புளோமினில் நகரபிதா மேயர் இப்போ வந்திருக்காரு. இவற்றை பேர் வந்து ஜோன் பிலிப் ரோங்கே. இப்போ 6 வருஷமாக ப்ரீமியர் ஆஜுவா இருந்து இப்போ செனத்தர் செனா சபைக்கு போன அப்புறம் பழைய மேயர் இவர் தான் இப்போ மேயராக இருக்கிறார் ஆக்சுவலாக. அவரை வந்து நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். நன்றி. Bonjour. Effectivement, Karen Kistan est maintenant devenu un ami, car depuis 2020, il a intégré notre équipe majoritaire du conseil municipal avec monsieur le sénateur. Et je suis maire depuis le 2021 et je suis fier d'avoir ma Karen avec nous, car franchement c'est un Tamoul qui est très proche de sa communauté et qu'il reste comme ça. Franchement, je pense que grâce à lui, il a pu rassembler grâce au président aussi, et ça je l'applaudis et je le remercie énormément. Il a fait un travail extraordinaire depuis qu'il est avec nous, qu'il continue comme ça et je l'en remercie énormément. Merci, monsieur le maire. Merci à vous. Je présente notre ancien maire et maintenant c'est sénateur,
et toujours notre leader pour notre équipe, Monsieur Thierry Mignard. Il va vous donner un petit mot pour vous. Merci. Anakan. Voilà un des mots que j'ai appris dans votre langue. Écoutez, bonsoir. C'est un bon moment ce soir puisque on se retrouve au milieu de la communauté tamoule, qui est une communauté qui est très appréciée au Blanc-Ménil. C'est une communauté qui travaille, qui élève bien ses enfants, qui a à cœur la réussite scolaire des enfants. Et c'est une communauté qui travaille et qui crée des richesses pour la ville du Blanc-Ménil. C'est pas une communauté d'assistés. Ce sont des gens qui travaillent. Ça, c'est une bonne chose. Et d'ailleurs, je le vois à chaque fois qu'on organise des choses qui sortent un petit peu de la norme, le jeu d'échecs, le golf. Eh bien, les enfants, le conservatoire de musique, eh bien, les enfants des familles tamoules sont les premiers à s'inscrire. C'est-à-dire qu'on voit bien qu'il y a une volonté de la communauté de s'intégrer, tout en gardant sa spécificité, parce que il y a des associations qui dansent, qui chantent, qui perpétuent les traditions du pays d'origine. Et ça, c'est très important. Le souci de s'intégrer tout en gardant les valeurs et la culture d'origine. Pour nous, c'est très important. Alors, dans la mesure où les choses se passent bien avec cette communauté tamoule, eh bien, la ville, en l'occurrence, quand j'étais maire, et Jean-Philippe maintenant, et aujourd'hui en tant que sénateur, eh bien, on aide la communauté à créer des manifestations. On met à disposition les gymnases, on met à disposition le stade une fois par an, pas trop souvent parce que ça empêche les sportifs de faire leur sport, mais on essaye d'équilibrer les choses. Et puis on a, puisqu'il y a une école tamoule, on a regroupé les associations tamoules. Il y a une école où on apprend l'anglais, il y a une école où on fait du soutien scolaire, où on apprend la langue tamoule. Eh bien, nous avons mis à la disposition de cette association des locaux qu'on a refait à neuf d'ailleurs, des beaux locaux avec des salles de classe et des grandes salles où on peut danser, faire du karaté, chanter, mais également apprendre et préparer les concours. Chaque année, à Cachan, au mois de juin, il y a des concours. Je crois savoir qu'on est la meilleure école d'Île-de-France, au Blanc-Ménil. C'est bien ça. On est fiers. Il y a Ça va 350 continuer. élèves. Ça va continuer. Et c'est notre fierté de dire, bah voilà, nos enfants de la communauté tamoule, eh bien, ils gardent le lien avec la langue d'origine. On les aide, on met des cars pour qu'ils soient bien. Ils partent tous ensemble. Il y a 4 cars le matin, 4 cars l'après-midi, qui partent à Cachan. Comme ça, les parents ne se soucient pas de savoir s'ils vont arriver en retard, les enfants ou pas, pour le concours. Tout le monde part ensemble, revient ensemble. D'ailleurs, quand je peux, je viens encourager les enfants au départ du car, leur dire allez, bonne chance, on compte sur vous. Tout ça est très important, je pense, pour que cette communauté s'intègre bien et s'épanouisse au Blanc-Ménil. Et puis il y a une autre chose qu'on a faite, je crois, qui je crois a été appréciée, c'est ce mémorial. Moulivacan. Et d'ailleurs, chaque année, le 18 mai, on se retrouve au cours on honore la mémoire du génocide pratiqué au Sri Lanka. Je pense que c'est une bonne chose de le faire. Je pense qu'il faut pas que nos enfants oublient le passé. Et puis, c'est important aussi que les petits Blanc-Ménillois, qui ne sont pas d'origine tamoule, découvrent aussi ces choses-là, sachent qu'il s'est passé des choses au Sri Lanka à une époque, et sachent que il y a eu des gens, il y a eu des héros, il y a des gens, comme ça a été le cas en France après la Deuxième Guerre mondiale, pendant la Deuxième Guerre mondiale, il y a des gens qui ont sacrifié leur vie pour nos libertés. Ça, c'est important que nos enfants le sachent. Voilà ce que je souhaitais dire. Je pourrais vous parler des heures de la communauté tamoule du Blanc-Ménil. Juste une chose quand même qui est très importante. Tout ça ne serait pas possible si on n'avait pas eu un excellent élu de votre origine, qui est tamoule lui aussi, et qui est l'interface entre la communauté et la ville du Blanc-Ménil. C'est quelqu'un qui est exceptionnel, qui va prendre des responsabilités si on est élu bientôt, là, dans 10 jours, si on est réélu, parce que le travail qu'il fait est un travail d'exception. Et donc, c'est normal, à un moment donné, de reconnaître les grands mérites de certains élus et de les tirer vers le haut avec nous. Voilà.
Merci beaucoup. நன்றி நன்றி. Merci à vous. புலோமில் பகுதியில் நடைபெற இருக்கின்ற தேர்தல், அதாவது வந்து இந்த முனிசிபல் எலெக்ஷன், நகரசபை எலெக்ஷனுக்கு வந்து கிங்சன் அண்ணன் வந்து மேயருக்கு ஆதரவாக எலெக்ஷனில் நிற்கிறார். அவர் வந்து 2020 2026 ஒரு நகரசபை உறுப்பினராகவும் இருக்கிறார். மீண்டும் அவருக்கு நகரசபை உறுப்பினராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வாய்ப்பு வழங்குவது, அதாவது வந்து அவருக்கு ஆதரவு வழங்குவதற்காக பின்னுக்கு வந்து புலோமில் மால் தமிழ் மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்கிறோம். இதில் வந்து நிறைய சங்கங்கள், நிறைய தனிநபர்கள் எல்லாரும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே வந்து இவர் வெற்றியடைவதற்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புலோமில்ல வந்து எங்களுடைய கிங்ஸ்டன் அண்ணன் வந்து தொடர்ச்சியாக வந்து மீண்டும் மறுபடியும் வெற்றி அடைஞ்சு இந்த பகுதியில் வந்து வந்தாருன்னு சொன்னால் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு வந்து உண்மைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் ஒரு குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவோட ஒன்று சொல்லி ஆசைப்படுறேன். எங்களுடைய போராட்டம் வந்து 40 வருட போராட்டம் முடிவடைஞ்சிட்டுது. இப்போ வந்து அரசியல் ரீதியான போராட்டம் தான் உலகம் ஃபுல்லாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசியல் ரீதியான போராட்டத்துக்கு வந்து அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் வந்து காலடி வைக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே கனடாவில் வந்து சிறப்பான ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைக்கு வந்து வாழ்த்துக்கள். நோர்வேயில் வந்து சிறப்பான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். லண்டனில் செய்து கொண்டிருக்கணும் சிறப்பான ஒரு அரசியல். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே 125க்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள் வந்து நகரசபையில் இருக்கிறார். ஆனால் இதை தாண்டி வந்து தமிழர்கள் நிறைய பேர் 30 ஆண்டுகளாக இந்த பிரான்ஸ் அரசியல் இருந்தாலும் இப்போ ஒரு மாற்றத்துடன் பயணம் செய்வோம் என்ற ரீதியில் வந்து அரசியல் ரீதியாக நிறைய தமிழாக்கள் பயணம் செய்து கொண்டிருக்கு. ஆனால் எங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலே ஒவ்வொரு புல்லுருவிகள், எதிர்கருத்துகள் போடுறவங்க, காசுக்கு வேலை செய்கிறவங்களும் இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்கள யாரென்று நீங்கள் இனங்கண்டு சரியான ஒரு நபர்களை நீங்கள் தேர்வு செய்து இந்த புலோமில் பகுதியில் இவர்களுடைய கட்சி வெற்றி பெறவும் என்று நான் வாழ்த்து சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களோட நான் சிவம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி உங்களுக்கு.